ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 86. இதில் இந்திரனின் கோபம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் விருந்தாவனத்தின் ஆயர்கள் இந்திரனுக்காக ஏற்பாடு செய்திருந்த யாகத்தை முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தடுத்து நிறுத்திவிட்டார் என்று அறிந்தபோது இந்திரன் மிகுந்த கோபம் கொண்டு தனது கோபத்தை விருந்தாவன வாசிகளின் மீது கொட்டினான். யாகம் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் கிருஷ்ணரே என்பதை இந்திரன் அறிந்து இருந்த போதிலும் பழியை நந்த மகாராஜாவின் தலைமையில் ஆன ஆயர்களின் மீது தீர்க்க முற்பட்டான். இப்பொழுது பல வகையான மேகங்களுக்கு அதிபதியான இந்திரன் சாங்வர்த்தக என்ற மேகத்தை அழைத்தான். இந்த மேகம் பிரபஞ்சம் முழுவதையும் அழிப்பதற்கான தேவை ஏற்படும் போது அழைக்கப்படும். விருந்தாவனத்தின் மேல் படர்ந்து அந்த பகுதி முழுவதையும் பெரும் வெள்ளத்தில் மூழ்கி அடிக்கும்படி இந்திரன் சாங்க வர்த்தக மேகத்திற்கு கட்டளையிட்டான். அசுர உணர்வு உடன் இந்திரன் தன்னை எல்லாம் வல்ல உன்னத சக்திமானாக நினைத்து கொண்டான். அசுரர்கள் பலம் பெறும்போது உன்னத ஆளுநர் ஆன முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை எதிர்க்க துணிந்து விடுகிறார்கள். இந்திரன் அசுரன் கிடையாது என்றாலும் பௌதிய ரீதியிலான தனது உயர் நிலையால் கர்வம் அடைந்து இருந்ததால் உன்னத ஆளுநருக்கே சவால் விட நினைத்தான். அப்போது அவன் தன்னை கிருஷ்ணரை போன்ற சக்திசாலியாக நினைத்து கொண்டான். விருந்தாவன வாசிகளுக்கு எவ்வளவு துணிச்சல்! வனவாசிகள் ஆனாலும் தேவர்களை எதிர்க்க துணிந்து விட்டார்கள். ஒரு சாதாரண மனித பிறவியான கிருஷ்ணரிடம் அவர்கள் கொண்டுள்ள மோகம் அவர்களை இவ்வாறாக தேவர்களை எதிர்க்க தூண்டியிருக்கிறது என இந்திரன் நினைத்தான். தேவர்களை வழிபடுபவர்கள் அதிக அறிவு உடையவர்கள் இல்லை என கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கின்றார். ஒருவன் எல்லா வகையான வழிபாடுகளையும் கை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க வேண்டுமென அவர் கூறியிருக்கிறார். அவர் இந்திரனின் கோபத்தை தூண்டிவிட்டு பின் அவனுக்கு தண்டனை வழங்கியதில் இருந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பக்தன் எந்த ஒரு தேவரையும் அவர் கோபம் உற்று இருந்தாலும் வழிபட தேவை கிடையாது என்பது தெளிவு ஆகின்றது. பகவான் கிருஷ்ணர் தம் பக்தர்களை காப்பாற்றுகின்றார். அவரின் கருணையில் அவர்கள் முழு நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். விருந்தாவன வாசிகளின் செயலுக்காக அவர்களை சபித்தபடி இந்திரன் கூறினான். ஓ தேவர்களின் அதிகாரத்தை எதிர்த்த விருந்தாவன வாசிகள் இம்மையில் பல இன்னல்களுக்கு உள்ளாவார்கள். தேவர்களுக்கு செய்ய வேண்டிய யாகங்களை செய்யாமல் அசட்டையாக இருந்ததால் ஜட துயரமெனும் சமுத்திரத்தை கடக்க முடியாமல் அவர்கள் துன்பப்படுவார்கள். கிருஷ்ணர் என்ற பெயரில் அறியப்படுகின்ற வாயாடி சிறுவனின் ஆலோசனையை கேட்டுவிட்டு விருந்தாவன ஆயர்கள் என் ஆதிபத்தியத்தை புறக்கணித்து விட்டார்கள். அவன் ஒரு குழந்தையை அன்றி வேறு கிடையாது. ஒரு குழந்தையை நம்பி ஆயர்கள் என் கோபத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இவ்வாறு நினைத்த இந்திரன் சாங்க வர்த்தக மேகத்தை வரவழைத்து செழுமைமிக்க விருந்தாவனத்தை பால் படுத்தும்படி கட்டளையிட்டான். இந்திரன் இப்பொழுது கூறினான். ஓ விருந்தாவன வாசிகள் தமது செல்வ சிறப்பினாலும் அவர்களின் சின்னஞ்சிறு நண்பனான கிருஷ்ணன் உடன் இருக்கும் தைரியத்தாலும் செருக்கு அடைந்து இருக்கின்றார்கள். அந்த குழந்தை தன்னை மிகுந்த அறிவாளி என நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் உலகம் அறியாத வாயாடித்தனமான குழந்தை மட்டுமே. கிருஷ்ணரை பெரிதிப்படுத்தி கொண்டு இருக்கும் அந்த ஆயர்களை தண்டிக்க வேண்டும். எனவே நான் விருந்தாவனத்தை நீரில் மூழ்கி அடுக்கும்படி சாங்க வர்த்தக மேகத்துக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன். அவர்களும் அவர்களின் பசுக்களும் அழிக்கப்பட வேண்டும் என கூறினான்.
கிராமங்களிலும் நகரங்களிலும் வெளியிலும் வசிப்பவர்கள் தம் நலனுக்கு பசுக்களை அண்டியிருப்பது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. பசுக்கள் அளிக்கப்பட்டதால் அவர்கள் செல்வமெல்லாம் இழந்தவர்கள் ஆகின்றார்கள். இந்திரன் சாங்க வர்த்தக மேகத்திற்கு அதன் துணை மேகங்களுக்கும் இவ்வாறு கட்டளை பிறப்பித்தபோது அந்த பொறுப்பை ஏற்க அவை மிக மிக அஞ்சின. ஆனால் தேவேந்திரன், ஓ நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், நானும் என் யானையின் மீது ஆரோகணித்து பெரும் புயல்கள் புடைசூழ உங்களுடன் வருகின்றேன். விருந்தாவன வாசிகளை தண்டிப்பதில் என் சக்தி முழுவதையும் செலவிட தீர்மானித்து இருக்கின்றேன் என உறுதியளித்து மேகங்களை ஊக்குவித்தான். இப்பொழுது இந்திரனின் கட்டளைப்படி பல வகையான மிகவும் அபாயகரமான மேகங்கள் விருந்தாவனத்தின் மேல் தோன்றி தமது பலம் முழுவதையும் பிரயோகித்து மின்னல் மின்னின. பலமான காற்று வீசிற்று. மழை இடைவிடாது பெய்தது. கூரிய அம்புகள் போல் நீர் தாரை தாரையாக வர்ஷித்தன. தூண்களின் பரிமாணத்தில் மழையை பொழிந்து மேகங்கள் சற்று நேரத்தில் விருந்தாவனத்தின் நிலப்பகுதிகளை மேடு பள்ளம் தெரிய ஒண்ணாமல் நீரால் நிரப்பிவிட்டன. நிலைமை மிக மிக மோசமாயிற்று. குறிப்பாக மிருகங்கள் பெருத்த அவதிக்கு உள்ளாயின. மழையோடும் கடும் காற்று வீசியதால் விருந்தாவனத்தின் ஒவ்வொரு ஜீவராசியும் குளிரில் நடுங்கின. அந்த தொல்லைகளில் இருந்து விடுபடும் வகை அறியாத மக்கள் கோவிந்தனின் திருப்பாத கமலங்களில் சரண் அடைந்தார்கள். பலத்த மழையால் அவதிக்கு உள்ளான பசுக்கள் தமது தலையை தாழ்த்தி கன்றுகளை தம் உடலுக்கு அடியில் பாதுகாப்பாக கட்டுக்கொண்டு கோவிந்தனை நோக்கி அவனின் திருவடிகளிலே சரண் அடைவதற்காக சென்றன. அப்போது விருந்தாவன வாசிகள் எல்லோரும் பகவான் கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தனை செய்தார்கள். ஓ அன்புள்ள பகவான் கிருஷ்ணா, நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர், பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர். இந்திரனின் கோபத்துக்கு ஆளாகி தவிக்கும் எங்களை காப்பாற்றுவீராக என கூறினார்கள். இந்த பிரார்த்தனைகளை கேட்ட பகவான் கிருஷ்ணர் காலம் தவறி பெரும் மழை பெய்ததும் கடும் காற்று வீசியதும் தனக்கு சேர வேண்டிய யாகம் நடைபெறாததால் கோபம் கொண்ட இந்திரனின் செயலால் ஏற்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொண்டார். இந்திரன் திட்டமிட்டு தன் கோபத்தை இவ்வாறு காட்டுகின்றான் என்பதை பகவான் கிருஷ்ணர் புரிந்து கொண்டார். எனவே அவர் முடிவாக நினைத்தார், ஓ இந்த தேவன் தானே மிக பெரியவன் என நினைத்து கொண்டு தன் பலத்தை காட்டுகின்றான். ஆகையால் என் தகுதியை நான் அவனுக்கு உணர்த்த வேண்டும். பிரபஞ்ச காரியங்களை நடத்துவதில் அவன் தனி உரிமை பெற்றவன் கிடையாது என்பதை அவன் அறியும்படி செய்ய வேண்டும். ஓ நானே மேலாளரான உயர் அதிகாரி, எனவே பதவியினால் அவனுக்கு ஏற்பட்டுள்ள அகந்தையை நான் அகற்ற வேண்டும். தேவர்கள் எனது பக்தர்கள், எனவே அவர்கள் எனது மேன்மையை மறக்கல் ஆகாது. ஆனால் இவன் பதவி தரும் சக்தியால் கர்வம் அடைந்து வெறி பிடித்து இருக்கின்றான். இவனின் அகந்தையை அகற்றுவதற்கான நடவடிக்கையை நான் எடுத்து ஆக வேண்டும். விருந்தாவனத்தில் உள்ள என் தூய பக்தர்களை நான் காப்பாற்றி ஆக வேண்டும். அவர்கள் முற்றிலும் எனது கருணையை நாடி இருக்கின்றார்கள். எனது யோக சக்தியால் நான் அவர்களை காப்பாற்றுவேன் என நினைத்தார். இவ்வாறாக நினைத்த பகவான் கிருஷ்ணர் ஒரு குழந்தை தரையில் இருந்து குடைக்காலானை பறிப்பது போன்று கோவர்தன கிரி மலையை தன் ஒரு கையில் தூக்கி கொண்டார். இது பகவான் கிருஷ்ணர் கோவர்தன மலையை கிரியை தூக்கிய பரமான லீலை ஆகும். மலையை கையில் ஏந்தியபடி தம் பக்தர்களிடம் பகவான் கிருஷ்ணர் கூறினார், ஓ அன்புள்ள சகோதரர்களே, ஓ அன்புள்ள தந்தையே, ஓ எனதருமை விருந்தாவன வாசிகளே, இப்போது நீங்கள் பத்திரமாக இந்த கோவர்தன கிரி ஆகிய குடையின் கீழ் வந்துவிடலாம். என் கையில் இருந்து மலை நழுவி விழுந்து விடலாம் என நீங்கள் அஞ்ச வேண்டாம். பலத்த மழையாலும்
சூறாவளி காற்றாலும் நீங்கள் பெருத்த அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றீர்கள். எனவே நான் இந்த மலையை தூக்கி அதை உங்களுக்கு குடையாக பிடித்து இருக்கின்றேன். இந்த பெரிய குடை உங்களை பெரும் துன்பத்தில் இருந்து காப்பாற்றும்படியாக நான் இவ்வாறு செய்து உள்ளேன். இந்த குடையின் கீழ் உங்களின் பசுக்களுடன் இப்போது நிம்மதியாக இருங்கள். பகவான் கிருஷ்ணரின் ஆறுதலான சொற்களை கேட்ட விருந்தாவன வாசிகள் அந்த பெரிய மலையின் அடியில் ஒன்று கூடி தங்கள் உடைமைகள் உடனும் மிருகங்கள் உடனும் பத்திரமாக இருந்தார்கள். விருந்தாவன வாசிகளும் அவர்களது பசுக்களும் அந்த மலையின் அடியில் ஒரு வார காலம் பசி தாகம் இல்லாமல் வேறு எந்தவிதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள். பகவான் கிருஷ்ணர் தமது இடது கையின் சுண்டு விரலின் நுனியில் அவ்வளவு பெரிய மலையை ஒரு வார காலம் நிறுத்தி இருந்ததை கண்டு ஆயர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள். பகவான் கிருஷ்ணரின் அசாதாரணமான யோக சக்தியைக் கண்டு சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் இடியால் தாக்கப்பட்டவனைப் போல் திகைப்படைந்து உறுதி குலைந்தான். உடனே அவன் மேகங்களை எல்லாம் விலகிச் செல்லும்படி கட்டளையிட்டான். மேகங்கள் எல்லாம் கலைந்து ஆகாயம் தெளிவு பெற்றதும் பலத்த காற்று வீசுவது நின்றுவிட்டது. அப்போது கோவர்தன கிரிதாரி என்ற பெயரை பெற்ற முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் கூறினார், ஓ எனது அருமை ஆயர்குல மக்களே, இப்போது நீங்கள் உங்கள் மனைவியரையும் குழந்தைகளையும் பசுக்களையும் அழைத்து கொண்டு உங்கள் உடைமைகள் உடன் வீட்டுக்கு செல்லலாம். வெள்ளம் குறைந்துவிட்டது, நதியில் நீர் சமநிலையை அடைந்துவிட்டது, நிலைமை முற்றிலும் சரியாகிவிட்டது. எனவே நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்றார் அவர். இப்பொழுது எல்லா மக்களும் தம் தம் உடைமைகளை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு பசுக்கள் உடனும் மற்ற பரிவாரங்கள் உடனும் அங்கிருந்து மெல்ல அகன்று விட்டார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் பகவானாகிய கிருஷ்ணர் மெதுவாக கோவர்தன கிரியை கீழே இறக்கி அதன் உரிய இடத்தில் முன்பு இருந்தபடி வைத்து விட்டார். எல்லாம் முடிந்த பிறகு விருந்தாவன வாசிகள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரை அணுகி அவரை மனமாற தழுவி பேர் ஊகை அடைந்தார்கள். அவரிடம் இயல்பாகவே மிகுந்த பிரியம் கொண்டு இருந்த கோபியர்கள் தமது கண்ணீர் கலந்த தயிரை பகவான் கிருஷ்ணருக்கு அளித்து நல்லாசிகளை பொழிந்தார்கள். அன்னை யசோதையும் அன்னை ரோகிணியும் பலவான்களில் பலவானான பலராமரும் ஒவ்வொருவராக பகவான் கிருஷ்ணரை மார்புறத் தழுவி பொங்கி எழுந்த வாஞ்சையினால் அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்தினார்கள். சொர்க்கத்தில் சித்தலோகம், கந்தர்வலோகம், சாரணலோகம் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் தம் திருப்தியை தெரிவித்து பூமியின் மீது மலர் மாறி பொழிந்து பல வகையான சங்குகளை முழங்கினார்கள். மத்தளங்கள் ஒலித்தன. பக்தி மேலிட்ட கந்தர்வர்கள் தம்பூராட்களை இசைத்து இறைவனை மகிழ்வித்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம் நண்பர்களும் பசுக்களும் புடைசூழ வீடு திரும்பிவிட்டார். வழக்கம்போல் அவரது பரமான லீலைகளின் மகிமைகளை புகழ்ந்து பாடினார்கள். ஏனென்றால் அவர்களது இசை இதயத்திலிருந்து எழுந்தன. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்